திருமணமான மறுநாள் ஒரு பெண் மதியான நேரத்துல வீட்டுக்கு பின்னாடி இருந்த பம்பு செட்டுல போய் உட்கார்ந்து துணிகளை துவைச்சிருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு சிறுமி அந்த பெண்ணை நோக்கி வந்து வயல்ல இருந்த வெத்தலைய கை நீட்டி காமிச்சு இந்த வெத்தலைய பறிச்சுட்டு அதுல ஒரு சூடத்தை பொருத்தி கிணத்துக்குள்ள உங்களை போட சொன்னாங்க. உங்க மாமியார் கிணத்து கிட்டதான் நிக்கிறாங்க, வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்க. உடனே அந்த பெண் திருமணமான மறுநாள் இந்த விஷயத்த பண்ணணும் போல, அதுக்காக தான் மாமியார் பக்கத்து வீட்டு சிறுமிய அனுப்பி கூப்பிட்டு வர சொல்லிருக்காங்க போல நினைச்சு ஓரமா இருந்த வெத்தலை கொடியில வெத்தலைய பறிச்சுக்கிட்டு சிறுமிய பின் தொடர்ந்து போய் கிணத்துக்குள்ள வெத்தலைய போடுறதுக்காக எட்டி பார்த்திருக்காங்க. அந்த நேரத்துல அங்க ஓடி வந்த அந்த பெண்ணோட மாமியார் அந்த பெண் கிணத்துக்கிட்ட தனியா நிக்கிறத பார்த்து பதறி போய், உச்சி பொழுதுல இங்கே ஏமா தனியா வந்த, நீ துவைக்காம வயக்காட்டுக்குள்ள தனியா நடந்து போறத ஜன்னல் வழியா பார்த்துட்டு நான் ஓடி வந்தேன்னு சொல்லிருக்காங்க. அடுத்த நொடியே அரண்டு போன அந்த பெண், ஒரு சிறுமி வந்து வெத்தலைய கிணத்துக்குள்ள போட நீங்க வர சொன்னீங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க, என் பக்கத்துலதான் நின்றாங்க, இப்போ காணோம்னு சொல்லிருக்காங்க. உடனே அவங்க மாமியார் புதுசா திருமணமான மருமகளை பேய் தான் சிறுமி ரூபத்துல கூப்பிட்டு வந்து கிணத்துக்குள்ள தள்ளிவிட பார்த்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த பெண்ணை கோவிலுக்கு கூப்பிட்டு போய் விபூதி போட்டு பாதுகாப்பா இருக்க வச்சதாக சொல்றாங்க.